அன்னம் சீரியல்ல பாத்தீங்கன்னா நான் பண்றது வந்து நெகட்டிவ் கேரக்டர். வெளியில போகும்போது சீரியல்ல பார்க்கும்போது ரொம்ப சின்ன பொண்ணா இருக்காளேன்னு ஃபீல் ஆச்சு. பயந்தேன் எப்படி இருக்குமோன்னு. அவர் இண்டஸ்ட்ரியில தான் இருக்காரு. சன் டிவில ராஜராஜேஸ்வரி, மைடியர் பூதம், சூலம், அதுக்கு அவங்க இந்த சூலம் சீரியல் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், சினிமா மாதிரியே இருக்கும். ஸோ நல்லா இருக்கே, யாரு கதை பண்றாங்க. ஸோ அந்த ஒரு இது இருந்துச்சு, இம்பேக்ட் இருந்துச்சு. அப்போ அங்கே போனால் யாருன்னா வயசானவங்க இருப்பாங்க. அப்படியே திடீர்னு வந்துட்டு இவரு தான் இந்த இந்த சூலத்தோட ரைட்டர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அது பார்த்தா இவர் தான். சினிமா எப்படின்னா ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் தான் நாங்கள் பேசுவோம். நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அதுதான் விஷயம். டெலிவிகன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் கல்யாணி. ஸோ இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னா, அன்னம்ங்கிற சீரியலை நீங்க சன் டிவில பார்த்துருப்பீங்க. அதுல உங்களுக்கு பரிட்சயமான ஒரு முகம் தாக்ஷாயணி அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. நிறைய சினிமாஸ்ல பார்த்துருப்பீங்க, இப்ப டெலிவிஷன்ல கலக்கிட்டு இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஐ திங்க் நம்ம அன்னம்ல இருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பியூட்டிஃபுல்லான ப்ராஜெக்ட். ஐ திங்க் அந்த ப்ரோமோக்கே நிறைய வரவேற்பு இருந்தது. அண்ட் இப்போ வந்து ப்ராஜெக்ட் வந்து 1 year போயிட்டு இருக்கு. ஸோ ரெஸ்பான்ஸா எப்படி இருக்கு, அந்த டீம் பத்தி சொல்லுங்க. ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஏன்னா நான் பண்றது வந்து நெகட்டிவ் கேரக்டர் சித்திங்கிறது. பட் என்னோட ரியல் கேரக்டர் அது செட் ஆகாது. ஓகே. அதுக்கு நான் பயந்தேன். ஆனா ரொம்ப நல்ல கேரக்டர் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா டோட்டலா வந்துட்டு நான் தெலுங்குல ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன். அதுல வந்து ரொம்ப மரியாதையான ஓகே. ஒரு ராஜமாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இது. ஓகே. ஸோ இது டோட்டல் இது டிஃப்ரெண்டா இருக்குது. ரொம்ப அதாவது ரொம்ப ஹைஃபையா, ரொம்ப மரியாதையா ஒரு 14 ஊர் காப்பாத்துற அளவுக்கு அந்த கேரக்டர் என்னோடது தெலுங்குல. ஓகே. ஜி தெலுங்கு. ஸோ அதுல வந்துட்டு ஸோ அது நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுல ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ரொம்ப நல்ல கேரக்டரும். அதாவது அன்னபூரணி இருக்காங்க இல்லையா சாமி, அவங்க வந்து எனக்கு ஃபேவர் அவங்களோட. ஸோ அந்த அவங்களுக்கும் எனக்குமான ஒரு இது, ஒரு கடவுள் பக்தி உள்ள ஒரு இதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர் பார்க்கும்போது ரொம்ப பயந்தேன். இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணதே இல்லையா சார், ரொம்ப நெகட்டிவா இருக்கு. சித்தி கேரக்டர்னு சொன்னாங்க, ஆனா செகண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரிலாம் வந்துச்சு. பயந்தேன். ஆனா சொன்னேன் என்னோடது எதுவும் நேம் எதுவும் டேமேஜ் ஆயிடாது, அப்புறம் எங்க ஊர் சைட்ல ஏதாவது சொல்லுவாங்க, ஏன் இவ இந்த மாதிரிலாம் பண்றாள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு இல்லை உங்களுடைய இதுதான் நல்லா ட்ராவல் ஆகும், நல்ல கேரக்டர் இது, நீங்கள் பண்ணுங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. ஓகே நல்லா இருக்கு. மேம் ஆக்சுவலாக நீங்க சொன்னீங்க இல்லையா, அதுதான் நான் முதல்லயே கேட்கணும்னு இருந்தேன். இது வரைக்கும் நீங்க வானத்தை போலையா இருக்கட்டும், நிறைய இடங்கள்ல உங்களுடைய பாசிட்டிவ் ஷேட்ஸ் தான் ஆன் ஸ்கிரீன் நாங்க பார்த்துருக்கோம். ஸோ இந்த நெகட்டிவ் ஷேட்ஸ் பண்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா, வெளில போகும்போது நம்ம ரியல் கேரக்டர் அதுதான் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் பார்ப்பாங்க. இது வந்து ஸ்டார்ட் தான் இருந்தா கூட வெளில பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ரெஸ்பான்சஸ் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குமா, இல்ல ஐயோ நான் அப்படி இல்லைங்க அப்படின்னு தோணுமா, எப்படி இருக்கும்? மிக்சட் எமோஷன். எப்பவுமே நம்ம பாசிட்டிவா தானே இருப்போம். வெளியே வந்து இப்ப வானத்தை போல பண்ணும்போது அதுல கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் வந்தது. அதுமே கடைசியில டுவர்ட்ஸ் அது வந்து பாசிட்டிவ் தான். என்னன்னா நியாயமானதா இருக்கும். இப்ப என் பொண்ணுக்காக அப்படிங்கறது தான் அதுல நெகட்டிவ் இருக்குமே தவிர எல்லாரையும் ஸ்பாயில் பண்ணும் அப்படிங்கிற கேரக்டர் இருக்காது. என் பொண்ணு வாழ்க்கை முக்கியம் அப்படிங்கறதா இருக்கும். ஸோ மாப்பிள்ளை எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சு இந்த சொத்து நமக்கு வந்துடும் அப்படிங்கிறது தான் இருந்தது. ஸோ டைரக்டர் பார்க்கும்போது சொன்னாங்க எல்லார் சைடும் ஒரு நியாயம் இருக்கும் இந்த கதையில அப்படிங்கறத சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ அன்னம் சீரியல்ல பாத்தீங்கன்னா வெளியில போகும்போது என்னன்னா ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க அந்த பொண்ணை. பாவம் சித்தி கொடுமை அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவளை ஏன் இவ்வளவு இது பண்றீங்க, டார்ச்சர் பண்றீங்க, அப்பாவும் சேர்ந்துக்கிட்டு அந்த மாதிரி சொல்றாங்க. ஓகே. பட் ஆனா ஐ திங்க் அந்த அளவுக்கு நீங்க அழுத்த திருத்தமா அந்த கேரக்டர் எடுத்து பண்றீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் அதனுடைய மிகப்பெரிய லைவா. ஸோ நம்ம தான் பண்ணோம்னு ஆயிடுது. சோ அதனால இறங்கி சூப்பர். அதுதான். மேம் நீங்களும் வந்து சினிமா டு டெலிவிஷன், அதே மாதிரி இப்ப அபி நக்ஷத்ரா அவர்களுடைய முதல் சீரியல் இல்லையா? சோ நீங்க வந்து அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, அவங்கள பார்க்கும்போது நீங்க ஏதாவது டிப்ஸ் கொடுக்கறதோட அந்த மாதிரி ஏதாவது கான்வர்சேஷன்ஸ் இருந்திருக்கா? அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லுங்க. அவ வந்துட்டு சின்ன பொண்ணா தான் இருந்தா. பட் பார்க்கும்போது படத்துல நாங்க 2 பேரும் ஒண்ணா ஒர்க் பண்ணிருக்கோம் ஒரு படத்துல. அப்போ நான் பார்த்துருக்கேன். இப்போ மறுபடியும் இந்த சீரியல்ல பார்க்கும்போது ரொம்ப சின்ன பொண்ணா இருக்காளேன்னு ஃபீல் ஆச்சு. ஆனா அழகா இருப்பா.
ஓகே. அதாவது ஒரு ஹீரோயின் சீரியல்ல வந்து ஒரு ஹீரோயின் போது அது எப்படி அப்படிங்கறது பார்த்தோம். அதுக்கப்புறம் எபிசோடா பார்க்கும்போது சீரியல்ல பார்க்கும்போது டோட்டலா சேஞ்சா இருந்தது. ஓகே. அவ ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தா. அது அவ டிராவல் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கா. ஸோ அந்த மாதிரி நல்ல கேரக்டராவே நல்லா இருந்தது. அவளோட ஓகே. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. சூப்பர். ரசிக்கிற மாதிரியே இருந்துச்சு. நான் பயந்தேன் எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு. ஓகே. ரொம்ப நல்லாவே ஓகே. இருந்துச்சு. ஆமா. எங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த அன்னமுடைய ப்ரோமோ பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன இருந்ததுன்னா, வானத்தை போலலேருந்து நெறைய பேர் அன்னம்ல இருந்தீங்க. இன்க்ளூடிங் நீங்க, கார்த்தி அவர்கள் எல்லாருமே. ஆமா. சோ அது எப்படி இருந்தது? கிட்டத்தட்ட ஒரு ரீயூனியன் ஃபீல்ல தான் எங்களுக்கு தோணுச்சு. கரெக்ட். உங்களுக்கு எப்படி இருந்தது? வானத்து போலல இருந்து பாத்தீங்கன்னா சங்கரபாண்டி கேரக்டர், ம். அதாவது ராஜபாண்டியோட அப்பா. ம். நாங்க வந்து அந்த சைடு இருந்தோம். அதாவது ஹீரோவோட அத்தை கேரக்டர் நாங்க. ம். அவங்கல இருந்து என்ன எடுத்திருக்காங்க. ம். சங்கரபாண்டியன் இவரு. அப்புறம் ராஜபாண்டி வந்து அங்க போயிருக்காங்க. ஸோ இவங்கள பார்க்கும்போது என்னன்னா நமக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்றோம் அந்த ஃபீல் இருந்தது. அதே டைரக்டர் தான். ஓகே. ஸோ அங்க பண்ணவங்க தான் இதுல இருக்காங்க. ஸோ அந்த டீம், அந்த டெக்னீஷியன் எல்லாருமே ஸோ வானத்தை போல டீம்ல ஒர்க் பண்றோம் அந்த ஃபீல் தான் இருந்துச்சு. ஓகே. ஸோ இது நம்ம வீடு அப்படிங்கிற ஃபீல் தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்துடுச்சு. ஆமா. ஓகே. சோ வானத்தை போல டீம் பத்தி சொல்லுங்க. கிட்டத்தட்ட அதனுடைய க்ளோஷர் வந்து நெறைய பேருக்கு அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. நெறைய பேர் இப்போ வரைக்குமே மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்தோ திருப்பியும் அவங்களுடைய ஃபேவரட் ஆக்டர்ஸ் ஸ்கிரீன்ல பார்த்தா கூட. சோ அந்த டீம் பத்தி சொல்லுங்க. நீங்க எவ்வளவு மிஸ் பண்றீங்க? ஆமா, நிஜமா. அது வந்து ஒரு ஃபேமிலியா தான் நாங்க டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாருமே. ஸோ யாருமே ஒரு ஆர்டிஸ்டா ஒரு ஆட்டிடியூட் அந்த மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப ஜாலியா ஸ்டார்டிங் ப்ரீவியஸ்ல நடிச்ச இவங்க ஹீரோயின் இருக்காங்க இல்லைங்களா? வானத்து போல ஸ்வேதா இருந்தாங்க. அப்புறம் தமன் ஹீரோ இருந்தாரு. ஸோ அந்த அந்த இதுல அப்புறம் நாங்க, அப்புறம் மனோஜ் சார், அவரு எங்க டைரக்டர். நான் மரவன் படம்லாம் நடிச்சிருக்கேன் அவரோட டைரக்ஷன்ல. அவரு எனக்கு பேரா நடிச்சது. அதுக்கப்புறம் இவங்க செந்திமா, அவங்க செல்லத்தாய் கேரக்டர். அவங்க அவங்க வந்து பசங்க படத்துல நடிச்சிருந்தவங்க. ஓகே. அவங்களுக்குன்னு ஒரு அவங்க வாய்ஸ், அவங்களுக்குன்னு ஒரு இது நல்லா இருக்கும். அது அதுக்கப்புறம் நம்ம இவன் ராஜபாண்டி கேரக்டர், அவன் லைவா இருப்பான். ஸோ எல்லாருமே ஒரு லைவான ஆர்டிஸ்டாவே. அது வானத்தை போல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா ஃபீல் தான் கிடைக்கும். சீரியலுங்கிற ஒரு இது இருக்கா. நாங்கள் அவுடோர்ல பாண்டிச்சேரியில ஷூட்டிங் தான் போவோம். ஸோ அந்த டெக்னீஷியன் எல்லாருமே அது ஒரு டோட்டலா ஒரு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபாவே இருக்கும். ஒரு ஃபேமிலியா ரொம்ப நல்லா இருந்தது. மேம் நீங்க அண்ணம் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. ஐ திங்க் அண்ணம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் தெலுங்கு ப்ராஜெக்ட்ஸும் போயிட்டு இருக்கு. ஆமா. சோ தெலுங்கு ஒரு பக்கம், தமிழ் ஒரு பக்கம். இது ரெண்டுத்துக்கும் பேலன்ஸ் எப்படி பண்றீங்க? அது மென்டலாக இருக்கட்டும், இல்ல பிசிக்கல் பேலன்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய எமோஷனல் பேலன்ஸ் அண்ட் கேரக்டர் கேரி பண்ணும்போது ரெண்டு கான்ட்ரடிக்டரியான கேரக்டர்ங்கிறது ஸ்டார்ட்லயே சொல்லியிருந்தீங்க. ஆமா. சோ ஹவ் டு யூ கெட் ப்ரிப்பேர்ட்? 1 to 15 இது அன்னம். ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா 15 to 30 அங்க அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அங்க ஒரு 1 வீக், ஒரு 10 டேஸ் நான் அங்க இருப்பேன். இங்க ஒரு 10 டேஸ் ஒர்க் பண்றேன். டோட்டலா அங்க இப்போ வந்து அங்க இருந்தா ஒர்க் பண்ணிட்டு இங்க வந்திருக்கேன். தெலுங்குல இருந்தா பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ அங்க போனா அது ஒரு உலகம். ஸோ டோட்டலாவே இப்போ நான் இங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது லாஸ்ட் அந்த ஒரு 15 தேதிக்கு மேல அவங்க ஞாபகம் வந்துருவாங்க. அங்க நமக்கு ஒரு ஃபேமிலி இருக்குல்ல, அங்க பசங்க இருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஞாபகம் வந்துடும். ஸோ அங்க போனா அந்த டீம் இதே மாதிரிதான். வானத்தை போல டீம் எப்படியோ அதே மாதிரிதான் முக்கப்படுக்கா டீம்லயும் எல்லாருமே. எனக்கு வந்து 3 பசங்க, 3 ஆம்பளை பசங்க, ஒரு பொம்பளை பொண்ணு. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருப்பா, உங்க வயசுல ஒரு பொண்ணு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டர். நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா என்னோட கேரக்டர் மட்டும்தான் நான் கேட்டுட்டு அங்க போனா அங்க வந்துட்டு எனக்கு இவ்வளோ 3 பசங்க, இவ்வளோ பெரிய கேரக்டர் நான் தாங்க வேணாம் அப்படிங்கிறது நான் யோசிக்கல. பட் ப்ரொடியூசர் அவங்க சேனல் அவங்களாம் தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீரியல் அது எனக்கு தெலுங்குல. நான் இது வரைக்கும் தெலுங்கு கூட ஜாஸ்தி நான் பேசவும் மாட்டேன். தெலுங்கு தெரியாது எனக்கு. அங்க போய் தான் நான் கத்துக்கிட்டேன் நானு. ஸோ என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு நான் வரமாட்டேன்னு சொன்னேன். சார் எனக்கு தெலுங்கு தெரியாது, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்ல நீங்க வாங்க, தெலுங்கு பீப்புள் உங்களை ஏத்துக்குவாங்க, நீங்க வாங்க, தைரியமா பண்ணுங்க, ப்ராம்ப்டிங் தானே அப்படி எல்லாம் சொன்னாங்க. ஸோ மேக்கிங்கா எந்த மாதிரி வித்தியாசம் இருக்கும்? மேக்கிங்னா செமையா இருக்கும். ரீசன்ட் டைம்ஸ் நம்ம தமிழ் சீரியல்ஸ்ல பாத்திருக்கேன், நிறைய பேர் அங்க ஹீரோயின்ஸாக இருக்காங்க, நிறைய கேரக்டர் ரோல்ஸ் பண்றாங்க. சம்வேர் தமிழ் சீரியல் இண்டஸ்ட்ரியில இருந்து ஆட்களை தெலுங்கு சீரியல் இண்டஸ்ட்ரியில பார்க்க முடியுது, அண்ட் நீங்களும் கூட. சோ அதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அவங்க இப்ப எங்க ப்ரொடியூசர் வந்து அவங்க
இங்க தமிழ்ல இருந்து போனவர் தான் மேனேஜரா இருந்துட்டு அங்க போனாங்க. அவங்க ப்ரொடியூசர் ஆயிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம தமிழ் ஆர்டிஸ்ட் பழைய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப டெடிகேஷனா இருப்பாங்க. ஓகே. அதனாலதான் நாங்க தமிழ்ல இருந்து அங்க கொண்டு வரோம். ஓகே. ஒரு நல்ல அதாவது நோன் பர்சன் தான். ஒரு மெயின் கேரக்டருக்கு நாங்க அங்க இருந்து கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் வந்துட்டு கன்னடால இருந்து எடுக்கிறாங்க. ஓகே. கன்னட ஆர்டிஸ்ட் தான் எடுக்கிறாங்க. அதாவது ஓகே. பெங்களூர்ல இருந்து வரவங்கள தான் நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஸோ தமிழ் ஆர்டிஸ்ட்ல கொஞ்சம் முக்கியமான மெயின் நபர்கள். கேரக்டர்ஸ் பண்றாங்க. ஓகே. சூப்பர். அது. மேம் ஏதோ ஒரு இன்டர்வியூல நீங்க சொல்லியிருந்தீங்க, ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து சின்ன சின்ன ஆசைகள் நிறைய இருக்கும். இப்போ என்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கே நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனா அது என்னன்னு சொல்லல. ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தது அது உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் நவ் தக்ஷாயினி அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ஆசைகள் என்னென்ன? அது ப்ரொஃபஷனலா இருக்கலாம், பர்சனலா இருக்கலாம், whatever that you can share for us. சின்ன சின்ன ஆசை அப்படின்னா சிம்பிளா இருக்கணும், அவ்வளவுதான். பெரிய பெரிய ஆசைகள்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே. சிம்பிளா இருக்கணும், ஆடம்பரம் அந்த மாதிரி இல்லாம ரொம்ப ஹம்பலா இருக்கணும், சிம்பிளா இருக்கணும். எல்லாரையும் மதிக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே. ஹியூமன் பீயிங்னா எல்லாருக்குமே மரியாதை இருக்கணும். சின்னவங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், எல்லாரையும் மதிச்சு நடந்துக்கணும். நம்ம தான் பெரியவங்க அப்படிங்கிறதுல எல்லாம் ஈக்குவலா இது பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகே. ரைட். சிம்பிள் லைஃப் வாழணும், அவ்வளவுதான். ஓகே. ஸோ இப்போ அது இருக்குன்னு அது நினைக்கிறீங்க? இருக்கு, நான் டிராவல் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே. ஏன்னா நான் சப்போஸ் அந்த ஏர்போர்ட்ல எவ்ரி மந்த் நான் டிராவல் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் வெளியில போகும்போது ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி நான் போக மாட்டேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருப்பேன். ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்க மாதிரி, ஒரு ஆர்டிஸ்ட்னாலே நிறைய பேர் வந்துடுவாங்க, செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லுவாங்க, போட்டோ எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்கும். அதனால நம்ம வெளியில போகும்போது என்னன்னா ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி நான் போக மாட்டேன். நார்மலா ஆர்டிஸ்ட்னு தெரியாது, லிப்ஸ்டிக் போட்டாலே தெரிஞ்சிடும். அப்ப கூட நான் நார்மலா இருந்தா கூட கண்டுபிடிச்சிடுறாங்க, ஓகே. எப்படியாவது கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிருந்தேன் நான். அங்க வானத்தை போல பொன்னியோட அம்மான்னு சொல்லிட்டு ஸ்கூல் பசங்க எல்லாரும் வந்துட்டு போட்டோ எடுத்து ரொம்ப சிம்பிளா இருந்தேன். ஓகே. ஸோ அப்போ கூட தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ மேக்சிமம் அந்த மாதிரி நம்ம லைஃப் நம்ம வாழணும். அந்த மாதிரி ஓகே. சின்ன சின்ன விஷயங்கள் நான் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். ஆல்தோ இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய தெலுங்கு சீரியல் உங்களுக்கு 5 நாட்கள் தான் வருது அப்படின்னா கூட இங்க ஒரு சீரியல் போயிட்டு இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல வெவ்வேறு லொகேஷன் வேற. பட் ஃபேமிலியும் மேனேஜ் பண்ணணும், பர்சனல் லைஃபையும் விட்டு கொடுக்க கூடாதுங்கிறது ஒரு ஆப்வியஸ் ப்ரெஷராக உங்களுக்கு இருக்கும். ஆமா நீங்க அதை லவ்வோட பண்ணா கூட. ஆமா. இந்த பேலன்ஸை நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அண்ட் அதை எப்படி மேனேஜ் பண்றீங்க? அதுதான் என்ன நான் பிளான் பண்ணேன்னா, இப்போ ஆக்சுவலி அவங்க தெலுங்குல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீக், தேர்ட் வீக் அந்த மாதிரி சில விஷயம் பண்ணுவாங்க. செகண்ட் வீக், ஃபோர்த் வீக்குன்னு தான் அவங்க ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணுவாங்களே. அந்த டேட் தான் அவங்க கேட்பாங்க. எனக்கு பை லாக் சான்ஸ் என்ன கிடைச்சதுன்னா, வானத்தை போல 1 to 15 நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தெலுங்குல வந்துட்டு 15 to 30 அப்படின்னு இருந்தாங்க. ஏன்னா அந்த ஹீரோயின் வந்து அவங்க வந்து சுந்தரி சீரியல் கன்னடத்துல பண்ணியிருந்தாங்க. ஓகே. அவங்க 15 to 30 டேட் இருந்துச்சு. ஓகே. அதனால எனக்கும் அந்த டேட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது செட் ஆயிடுச்சு. ஓகே. அதான் 15 to 30 நான் அங்க பிஸியா. அது எனக்கு அந்த செகண்ட் ஆப் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இங்க 1 to 15 ஃபர்ஸ்ட் ஆப் இந்த மாதிரி இருந்தது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா டோட்டலா வந்துட்டு 15 நாளும் ஒர்க் வராது, எடுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் நமக்கு வந்துட்டு அதான் ஒரு 1 வீக்குள்ளதான் இருக்கும். ஓகே. ஸோ அதை கூட நான் என்ன சொல்லிடுறேன்னா, தயவு செஞ்சு கண்டினியூவா டேட் கொடுங்க. ஒரு 5 நாளா இல்லை 6 நாளா அந்த டேட்டை வந்து கரெக்ட் கண்டினியூவா கொடுத்துருங்க. போயிட்டு போயிட்டு வர மாதிரி இங்க 3 நாள் பண்ணிட்டு மறுபடியும் கேப் கொடுத்து மறுபடியும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா மைண்ட் என்ன ஆயிடுதுன்னா, நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு 7 days ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த ஒர்க்ல தான் கான்சென்ட்ரேஷன்ல நமக்கு ஆக்டிவா நம்ம அந்த ஒர்க்னு போயிட்டே இருக்கும். ஓகே. அதை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தோம்னா அப்படியே பிளாங்க் ஆயிடும் மைண்ட். ஸோ ரெஸ்ட் தான் வேணும் அப்படின்னு தான் கேட்கும். வீட்டுக்கு அடாப்ட் ஆக முடியாது. ஓகே. வீட்டு ஒர்க் எல்லாம் பார்க்கணும். நம்ம வந்து நம்ம ஹவுஸ் ஒய்ஃப், நம்ம சமைக்கணும், வீட்டுக்கு என்ன தேவையெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மைண்டே ஒரு 2 daysக்கு நம்ம மைண்டே ஒர்க் ஆகாது. நம்ம யாரும் கான்சென்ட்ரேட் அடாப்ட் பண்றது கஷ்டமா இருக்கு. ஆமா, அப்படிங்கிறது அது கஷ்டமா இருக்கும். ஸோ 7 days நம்ம ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டோம்னா அடுத்த ஒரு 7 days நம்ம ஃப்ரீயா இருக்கும். அந்த டைம் தான் வீட்டில் ஒரு 2 நாள் எப்படியும் வந்து எல்லாம் அந்த மைண்டை ஒர்க் ஆகாது டோட்டலாவே. என்ன இப்படியே இருக்கும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ பாடி வெயிட்டா இருக்கும், ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் ஆகும். ஓகே. அதுக்கப்புறம் தான் வீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அதுக்கப்புறம் மறுபடியும்
ஓகே அங்க போக வேண்டியது இருக்கும். ஓகே. ஸோ இப்படிதான் ட்ராவல். சம்வேர் உங்களுக்கு வந்து லைஃப்ல சப்போர்ட்டிவான ஒரு ஃபேமிலி அமைஞ்சனால உங்களுக்கு கொஞ்சம் அந்த ப்ராசஸ் ஈஸியாக இருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த மாதிரி சப்போர்ட்டிவான ஃபேமிலி இல்லை அப்படின்னா அது எவ்வளோ தூரம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேரும் நம்ம மீடியாவில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய ஹஸ்பண்ட் பற்றி சொல்லுங்க, உங்களுடைய குழந்தைங்க பற்றி சொல்லுங்க. அவங்க எவ்வளோ தூரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, எவ்வளோ தூரம் மெனக்கிடுறாங்க உங்களுக்காக? எங்க வீட்டுக்கார் அப்படின்னா அவர் இண்டஸ்ட்ரியில தான் இருக்காரு. அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம சன் டிவில ராஜராஜேஸ்வரி, மைடியர் பூதம், சூலம், பெரிய பெரிய சீரியல், அதுக்கு அவங்க தான் ஸ்க்ரீன் பிளே எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கதை திரைக்கதை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு சினிமானா என்னன்னு தெரியும். ஓகே. பட் இருந்தாலும் எனக்கு சினிமால நடிக்கிறது பிடிக்காது. அதனால பிடிக்காதுன்னா ஃபேமிலி தான் அப்படிங்கிற ப்ரையாரிட்டி இஸ் ஃபேமிலி, Family. நெக்ஸ்ட் ஒர்க். ஆமா, அந்த மாதிரி. ஸோ இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சரி ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது எதுக்கு வேண்டாம்னு சொல்லணும். நம்ம தேடி போகும்போது கிடைக்காது இல்லையா? வரும்போது பண்ணிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. பசங்களும் வந்து சின்ன பசங்கள இப்போ வந்து பெரிய பசங்களா ஆயிட்டாங்க. அவங்கள பார்த்துக்க முடியும். ஸோ அவங்க குழந்தைங்களா இருக்கிற வரைக்கும் நான் வீட்டில் தான் இருந்தேன். நான் ஒர்க் போகாம தான் இருந்தேன். அவங்க கொஞ்சம் பெரியவங்களா ஆயிட்டாங்க. எங்க மாமியார் மாமனார் சப்போர்ட் இருக்காங்க. ஸோ அதனால நாங்க பார்த்துக்கிறோம். வேலை வரும்போது நீங்க வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இவருக்கும் சினிமா பத்தி விஷயம் தெரியும். அதனால என்கரேஜ் பண்ணுவாங்க. எப்படி எப்படி லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச்? லவ் மேரேஜ் தான். நாங்க சூலம் பண்ணும்போது அப்போ அவர் ரைட்டரா இருந்தாருன்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்போ நான் வந்து சினிமா அப்போ ஒரு ஒரு 8 இயர்ஸ் நான் இண்டஸ்ட்ரியில இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் ரீஎன்ட்ரிங்கிற மாதிரி நான் நடிக்க போயிருந்தேன். ஓகே. அப்போ சரிகம்மா அது சூலம் சீரியல். ஓகே. ஸோ அந்த டைம்ல தான் அந்த சீரியல் பார்த்தீங்கன்னா அது ஒரு சாமி கதை. சிவலட்சுமி ஆக்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அம்மன் சீரியல். அதுக்கு முன்னாடி பார்த்தா இந்த பழைய படங்கள்லாம் திருவிளையாடல், கர்ணன், அந்த மாதிரி படங்கள்லாம் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தா அப்போ இந்த சூலம் சீரியல் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சினிமா மாதிரியே இருக்கும். நார்மல் சீரியல் பார்க்குற மாதிரி இருக்காது. ஸோ நல்லா இருக்கே, யார் கதை பண்றாங்க. ஸோ அந்த ஒரு இது இருந்துச்சு, இம்பேக்ட் இருந்துச்சு. அப்போ அங்க போனா யாருன்னா வயசானவங்க இருப்பாங்க. அப்படியே திடீர்னு வந்துட்டு இவரு தான் இந்த இந்த சூலத்தோட ரைட்டர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஆள் பார்த்தா இவர்தான் அப்படிங்கிற மாதிரி நாங்க யாரோ நினைச்சுமே யங் ஏஜ்ல தான் இருக்காங்க. பரவாயில்ல, இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பெரிய இது மெச்சூர்டு இருக்கா, இந்த மாதிரி ஸ்டோரி எல்லாம் பண்றாங்களே அப்படின்னு அவங்க மேல ஒரு இம்ப்ரெஸ் வந்துச்சு. அவங்களுடைய பசங்கள் பத்தி சொல்லுங்க. ஏன்னா அவங்களுக்கு ஹாலிடேஸ் வரும்போது இல்ல அவங்க வந்து இப்ப ஸ்கூல்ல கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நான் எல்லா விஷயத்துலயும் நான் இருப்பேன். ஸ்கூலுக்கு போவேன், பேரண்ட்ஸ் மீட்டிங் போவேன். இப்பதான் ரீசெண்டா வந்து இவனோட பேரண்ட்ஸ், என் சின்ன செகண்ட் பையன் பேரண்ட்ஸ் மீட்டிங்ல என் பெரிய பையன் போனான். ஓகே. அவரை இருந்து பண்ணிருக்காரு. ஏன்னா எங்க வீட்டுக்காரர் அவங்களும் இப்போ மூவி பண்ணிட்டு இருக்காங்க, கோ டைரக்டர். அதனால அவங்களும் பிஸியா இருந்தாங்க. நானும் ஷூட்டிங், அவுட்டோர் ஷூட்டிங்ல இருந்தேன். செகண்ட் சனுக்கு வந்து ஸ்கூல்ல வந்து அப்புறம் என் பையன் இப்ப காலேஜ் போறான். அவன் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்ல அவன் போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஓகே. ஆனா இது எப்ப நடக்கும்னா அவங்களுக்கு வந்து அப்பா அம்மா பத்தி ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து அந்த கிராஃபை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நடக்கும். ஆமா. சோ உங்களுடைய பசங்க எவ்வளவு தூரம் உங்களுடைய ஒர்க்கை புரிஞ்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க எவ்வளவு தூரம் அடாப்டபிளா இருக்காங்க? நாங்க எப்பவுமே சினிமா பத்தி வீட்டுல உட்காந்து பேசுவோம். நாங்க 4 பேர் பேசுவோம். நிறைய ஷேர் பண்ணுவோம். இப்போ எங்க ஷூட்டிங்ல என்ன நடந்தா நான் அவங்க கிட்ட ஷேர் பண்ணுவேன். அவங்க ஷூட்டிங்ல என்ன நடந்ததோ எல்லாம் வந்து ஷேர் பண்ணுவாங்க. கதை டிஸ்கஷன் பண்ணுவோம். எங்க 4 பேருக்குள்ள நிறைய விஷயம் நடந்துட்டே இருக்கும். ஸோ வீட்லயும் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஃபேமிலி டைம்னு சொல்லி நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவோம். அனாவசியமா ஃப்ரெண்ட்ஸு, வெளியில சுத்துறது, அந்த மாதிரிலாம் ஜாஸ்தி வெளியில மேக்ஸிமம் போக மாட்டேன். என்னோட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து வீட்டுல இருந்து நான் கார் ஏறினேன் அப்படின்னா நேரா ஸ்பாட் அந்த ஏர்போர்ட் போறேன். ஏர்போர்ட்ல இருந்து அங்க போனேன்னா அவங்க கம்பெனி வண்டி அனுப்புவாங்க. அங்க இருந்து நேரா ரூம்ல இருந்து வண்டி வச்சுட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து நேரா ரூம், ஒரு மினி ரோபோ மாதிரி அப்படித்தான் இருப்பேன். ஸோ என்னோட ஆசை எல்லாமே, என்னோட சந்தோஷம் எல்லாமே என் ஃபேமிலி அங்கதான் நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ சினிமா சார்ந்து நிறைய விஷயங்கள் வீட்டுல பேசுவீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஸோ உங்களுடைய பெரிய பையன் என்ன படிக்கிறாரு? அவருக்கு சினிமாக்குள்ள வரணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. அவருக்கு டைரக்ஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆக்டிங்ல இல்ல, டைரக்ஷன். ஆமா, டெக்னிக் தான். செகண்ட் சன் பாத்தீங்கன்னா அவன் கிராபிக்ஸ், டிராயிங் நல்லா பண்ணுவான். அதனால அவர் வந்து ஆமா அதுலதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் பெரியவன் வந்து இப்போ கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தான் பண்ணிட்டு இருக்கான்.
சினிமா டைரக்டர், ஏன்னா அவங்க அப்பா டைரக்ஷன்ல தானே இருக்காங்க, அதனால அவனும் டைரக்டர் வரணும். ஓகே. ஆனா எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு மேம். இது வரைக்கும் நிறைய பேர் பேட்டி எடுத்திருக்கேன். அதுல நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க சினிமால இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வரக்கூடிய அடுத்த ஜென்ரேஷனோ மேபி அவங்களுடைய பசங்களோ பொண்ணுங்களோ வந்து சினிமாக்குள்ள வரக்கூடாதுன்னு நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கான காரணங்கள் நிறைய கஷ்டங்கள் இருக்கும், இங்க நிறைய மெனக்கிடணும், சம்வேர் லைஃப் வந்து அந்த கிரியேட்டிவ் ஆர்ட் பின்னாடியே போயிடும், நம்மளுடைய பர்சனல் சாக்ரிஃபைசஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். பட் உங்களுடைய கருத்துகளும் நீங்க வந்து ஹவு டு யூ ஹேண்டில் ஆல் ஆஃப் திஸ்ங்கிறது வந்து ஒரு உண்மையாலுமே ஒரு அமேஸ்மெண்ட்டை கொடுக்குது. சோ உங்களுக்கு வந்து அவங்கள கொண்டு வரதுல எந்த விதமான பயமும் இல்லையா? அதாவது சினிமா எப்படின்னா பிளஸ் மைனஸ் எல்லாத்தையும் தான் நாங்க பேசுவோம். நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அதுதான் விஷயம். ஓகே. எல்லாமே வந்து இப்ப நான் வந்து கணக்கு போட்டு தானே இந்த டைம் நான் ஒர்க் பண்றேன், இந்த டைம் நான் வீட்டில் ஸ்பெண்ட் பண்றேன், இப்படிதானே நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லாமே அவங்களுக்கு பிளான் போட்டு கொடுத்துருக்கேன். நான் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கணும், யார்கிட்ட எப்படி பழகணும், எல்லா விஷயமும் நாங்க நல்லது கெட்டது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவோம். ஓகே. ஃப்ராங்கா எல்லா விஷயம் அன்சர்டனிட்டியும் எல்லாமே சொல்லுவோம். ஏன்னா டைரக்ஷனுங்கிறது ஒரு டைரக்டர் அப்படின்னாலே அங்க நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும், தூக்கம் இல்லாம இருக்கும், நிறைய விஷயங்கள். ஆமா, ப்ரெஷர் இருக்கும். சினிமாங்கிறதுன்னு இல்லை, எல்லா வேலையிலேயும் தான் கஷ்டம் இருக்கு. பார்த்தீங்கன்னா சினிமான்னு இல்லை, நான் நிறைய விஷயங்கள் நிறைய இடம் ட்ராவல் பண்றேன் இல்லைங்களா, எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். ஸோ கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது. அதனால ஆனால் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்போ சினிமாங்கிறது என்னன்னா மக்களுக்கு ஈஸியாக போய் ரீச் ஆகிற விஷயம். ஸோ இப்போ சினிமாவில் தான் அவங்களுக்கு நல்லது பண்ண முடியும். கெட்டதும் அதுல தான் நடக்குது, நல்லதும் அதுல தான் இருக்கு. இன்னைக்கு ஓரளவு வந்து நம்ம உலகத்துல ஓரளவு நம்ம ஹாப்பியா குடும்பமா சில விஷயங்கள் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, முன்னாடி இருந்த எம்ஜிஆர் படங்கள்ல பார்த்து, நிறைய படங்கள் சிவாஜி அவங்க படங்கள்ல பார்த்துதான் மக்கள் ஓரளவு நம்ம இப்படிதான் வாழணும் அப்படிங்கிற இருக்காங்க. சினிமா மேக்ஸிமம் சினிமா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. இப்ப நாங்கெல்லாம் வந்திருக்கோம்னா சினிமா பார்த்து தான் வந்திருக்கோம். ஓகே. சினிமா நிறைய படங்கள் பார்த்துருக்கோம், சின்ன வயசுல நிறைய படங்கள் பார்த்து வந்திருக்கோம். ஸோ அதனால அதெல்லாம் அந்த பழைய படங்கள் எல்லா விஷயத்தையும் தான் வீட்டில் பேசுவோம். இப்போ அட் ப்ரெசன்ட் இருக்கிற விஷயங்கள் கிடையாது. இப்ப நல்ல படங்களே இல்லை. இப்ப வந்து நிறைய பணம் செலவு பண்ணிட்டாதான் அது நல்ல படம்னு சொல்லி அவங்களா நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லை. அந்த பழைய படங்கள்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு உயிரோட்டமான படங்கள், மக்களுக்கு நல்ல நல்ல படங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் நாங்க பேசிட்டு இருக்கனால தான் அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வருது. நல்ல படங்கள் கொடுக்கணும், பண்ணணும் அப்படிங்கிறது. லைஃப்ல வந்து நம்ம சினிமால இருக்கோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு முறையாச்சு கமல் சார் கூடயோ இல்ல ரஜினி சார் கூடயோ நடிக்கணும் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆக்டர்ஸ்க்கே ஒரு பெரிய கனவாக இருக்கு. பட் உங்களுக்கு ரஜினி சார் வந்து திரைப்படத்திலே அவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள், ஐ திங்க் அது வந்து எல்லா விதமான எமோஷன்ஸும் டச் பண்ற மாதிரி சில காட்சிகள்லாம் அண்ணாமலையில இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து ரஜினி சாரை மீட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சுதா?